வணக்கம். ஹரியானா மாநிலம் குர்காவ் என்ற இடத்தில் டெக்ஸ்டைல் கம்பெனி ஒன்றில் வேலை செய்யக்கூடிய 30 வயதாகும் பிரமோத்குமார் தன்னுடைய வேலையை முடித்துக்கொண்டு நண்பர் ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சிக்னல் ஒன்றில் வண்டி நின்றபோது தன்னுடைய மொபைல் போனில் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். போனில் பேசிக் கொண்டிருந்த போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பிரமோத்குமாரிடம் இருந்து மொபைல் போனை பறித்துக் கொண்டு தன்னுடைய வாகனத்தில் தப்பிச் சென்றிருக்கிறார். ஆனால் மொபைல் போனை பறித்து சென்றவர் 200 அடி தூரம் சென்றதும் அவரது இருசக்கர வாகனம் சறுக்கி கீழே விழுந்தார். இதில் போனை பறித்து சென்றவரின் தலை, வாய் மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. உடனே பிரமோத்குமார் சம்பவ இடத்திற்கு ஓடி காயமடைந்து கிடந்தவரிடம் அவருடைய பெயரை கேட்க முயன்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் பெயரை சொல்ல இயலவில்லை. இதையடுத்து பிரமோத்குமார் உடனே அவசர எண்ணிற்கு போன் செய்து போலீசை வரவழைத்திருக்கிறார். இது குறித்து அவர் தெரிவிக்கும் போது, இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதும் ஓடிச் சென்று அவரிடம் பெயர் கேட்க முயன்றேன். தலை மற்றும் வாயில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் பெயரை சொல்ல இயலவில்லை. பிறகு அவர் வைத்திருந்த பேக்கில் சோதனை செய்து பார்த்தபோது என்னுடைய போனும் அதில் இருந்ததால் நான் அதை எடுத்து அவசர எண்ணிற்கு தகவல் கொடுத்தேன். உடனே போலீசார் வந்தனர். அவர்கள் ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர் என்று அவர் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர் இன்னும் மயக்க நிலையில் உள்ளதாகவும் அவருடைய பெயர் மற்றும் அவருடைய அடையாளங்கள் குறித்த விவரங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இப்படி தன்னுடைய மொபைல் போனை திருடிச் சென்றவருக்கு விபத்து ஏற்பட்ட போது அவரை அப்படியே விட்டுவிடாமல் அவருக்கு உதவி செய்த இவருக்கு தற்போது பல தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரியப்படுத்த விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துவதோடு நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.